எல்லாம் நடக்கும்போது நம்ம என்னங்க பண்ணணும்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. நம்ம சும்மா இருந்தா போதும். சும்மா இருந்தா போதுங்களா? வீட்ல சும்மா இருந்தா போதுமா? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சும்மா இருக்கிறது அப்படின்னா, வேதாகமத்துல வாசிக்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்ன்னு சொல்லி யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம். அப்ப நம்ம அமைதியா இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னோடு பேசுங்க, எனக்கு வார்த்தைகளை கொடுங்க, என்னை விசுவாசத்துல ஊன்ற கட்டுங்க, எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க, என் சத்துருக்களுக்கு விரோதமா நீங்க எழும்பி நில்லுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, விசுவாசி நடந்தா போதுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது சகித்து கொள்ளுகிறவளா இருக்கணும். ஏன்னா இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அன்பு சகித்து கொள்ளுகிறது. அப்ப நம்ம